மார்னிங் கஃபே. மார்னிங் கஃபேயோட அடுத்த பகுதி பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதியா இருக்கும். வீட்ல இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் வச்சு எப்படி நம்மளோட பியூட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாஷர். பிளாஷருங்கும் போது எல்லாருக்குமே நல்லா நோன் ஒரு காஸ்மெட்டிக் தான் அது. நம்ம செல்ஃபாக மேக்கப் பண்ணும்போது பிளஷரில் தான் எப்போவுமே தப்பு நடக்கும். ஜாஸ்தி போட்டுடுவாங்க, இல்லை கணத்தில் மட்டும் தனியாக பிங்காக ஒரு ஸ்பாட் தெரிகிற அளவுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் என்ன கேட்பாங்க, நான் செல்ஃபாக மேக்கப் பண்ணும்போது இந்த ஸ்பாட்டிங் இல்லாமல் நான் எப்படி பிளஷரை பிளெண்டடாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ரிக்வெஸ்ட் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ டுடே ஐம் கோயிங் டு டீச் யூ ஒரு காமன் பிளஷர். இது க்ரீம் பிளஷர்னு சொல்லுவோம். இது கன்சிஸ்டன்சியும் க்ரீம் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் கிரைலன். இது ஹெச்டி பிக்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த பிக்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ஸ்கின்னை நல்லா பிளெண்ட் ஆயிரும், தனியாக உங்களுக்கு தெரியாது. அண்ட் இதை ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். See here, I'm taking little first. இது உங்களுக்கு என்ன கலர் உங்களோட ஃபேவரட்டோ அந்த கலரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ப்ரௌன் டிண்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் க்ரீம் பிளஷர் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலும் உங்கள் ப்ரஷில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளஷர் அப்ளை பண்ணுறதுக்கு மெயின் ரூல் என்னென்னா, உங்களோட நோஸ்க்கு கீழே அது வரக்கூடாது. அட் த சேம் டைம் உங்களோட ஐ கார்னர்ஸை தாண்டி அது மேலேயும் போகக்கூடாது. இந்த இன்பிட்வீன் ஸ்பேஸில் மட்டும்தான் நீங்கள் பிளஷர் அப்ளை பண்ணலாம். அது எப்போவுமே ஒரு மார்ஜினாக கணக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் மிஸ்பிளேஸ் பண்ண மாட்டீங்க உங்களோட பிளஷரை. See here, you can even keep your finger as a guide for this. See, I've kept my finger as a guide and I'm just dabbing my blusher. இதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுடுங்க, தனியாக தெரியக்கூடாது. See, from the nose, if you're a beginner you can draw a line, then blend it. See, I have blended her blusher beautifully. இதுக்கு மேலே நீங்கள் காம்பேக்ட் இல்லை லூஸ் பவுடர் இந்த மாதிரி ஷிம்மர் பவுடர்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி டைம் when you go for a blusher, ஷிம்மர்ஸோடையும் பிளஷர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது மார்க்கெட்டில். ஷிம்மரோடு இருக்கிற பிளஷர்ஸை நீங்கள் ஈவினிங் லுக்ஸ்க்கு, பார்ட்டி, ரிசப்ஷன், ஈவினிங் லைட்ஸ்க்கு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். மேட் பிளஷர்ஸ் அண்ட் தென் ஸ்கின்னாக பிளெண்ட் ஆகக்கூடிய ஷிம்மர் ஃப்ரீ பிளஷர்ஸை நீங்கள் டே யூஸ்க்கு பண்ணுங்கள். ட்ரை யுவர் செல்ஃப் அண்ட் கெட் பேக் டு மீ. Thank you.